நீங்கள் பேக்கிங் கற்றுக்கிறனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு ஹோட்டல், பேக்கரி, கெஃபே அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில். நீங்கள் கேக் ஷாப், க்ளவுட் கிச்சன், டெசர்ட் ஷாப்பு அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் இதில் ப்ராஃபிட்ஸ் வரும். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி க்ரோத். இதில் வந்துட்டு நம்ம கேக்கு, ப்ரெட்டு, பேஸ்ட்ரிஸு இதெல்லாம் வந்துட்டு நம்மளே சொந்தமாக ரெடி பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக் கேக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே உங்கள் பிராண்டை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு டெக்கரேட்டிங், ஒரு ஐசிங்கில் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500லேருந்து 5000 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். நார்மலாக ஒரு 1/2 kg கேக் நீங்கள் ஒரு 500க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வெட்டிங் கேக்ஸ் ஆர் பர்த்டே கேக்ஸ் வந்து நீங்கள் 5000 வரைக்கும் மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்க 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பேக்கிங் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.